சாரதம்மா குளிர் அதிகமா இருக்கிறதுனால ஒரு கம்பளி எடுத்துக்கிட்டு மேல போத்திக்கிட்டு வெளியே வந்தாங்க. அந்த நேரம் பார்த்து பிரசாத் வீட்டுக்கு வெளியே தீ போட்டுக்கிட்டு உக்காந்து இருந்தாரு. சாரதாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பிரசாத், வா சாரதா வா, புருஷனை பார்த்து பயப்படாத. பொண்டாட்டிங்க எல்லாம் இந்த குளிருக்கு கடகடன்னு நடுங்க வேண்டியதுதான். பிள்ளைங்களுக்கு குளிர்காலம் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். எதுக்கு தெரியுமா? கொஞ்சம் வாய மூடுறீங்களா? என்னால குளிர்ல வீட்டுக்குள்ள இருக்க முடியல, குளிர் தாங்க முடியல. குளிர்காலத்துல மட்டும்தான் நாங்க இந்த மாதிரி குளிர் காஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். மத்த நேரத்துல எங்களை தீ மாதிரி நினைச்சு நீங்க குளிர் காயிறீங்களே. போதும், வாய மூடுறீங்களா? சும்மா இருக்கிறீங்களா இல்லையா? 2 மருமகங்க வீட்டுக்குள்ள தானே இருக்காங்க. இந்த குளிருக்கு ஏதாவது சூடா செஞ்சு கொடுக்க சொல்ல வேண்டியது தானே. 2 பேரும் நான் என்ன கேட்டாலும் எனக்கு சூடா செஞ்சு கொடுப்பாங்க. நான் தான் அவங்க கிட்ட ஒண்ணுமே கேட்கல. என்னாச்சு? எதுக்காக அவங்க பார்த்து எதுவுமே கேட்காம இருக்க? இந்த நடுவுல அவங்க 2 பேரும் என் மேல பாசமொழி பொழையிறாங்க. பட்ட நல்ல பேரை சம்பாதிக்கிறதுக்காக ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் எனக்கு சேவை பண்றாங்க. ஆனா ஒருத்தருக்கு புகழ்ந்தா இன்னொருத்தருக்கு ஆகாதேங்க. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல, விவரமா சொல்லு பாக்கலாம். பெரிய மருமக அனாமிகாவை புகழ்ந்தா சின்ன மருமக அஞ்சலிக்கு அது பிடிக்கவே மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் நடுவுல ஏதோ ஒண்ணு சண்டை நடக்கிற மாதிரி இருக்கு. அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னு உனக்கு விஷயம் தெரிஞ்சா கூட அதை நினைச்சு கவலைப்படாம சந்தோஷப்படுறியே. இததான் அத்தையோட சொகுசுன்னு சொல்லுவாங்க. 2 பேருக்குள்ள சண்டைய மூட்டி விட்டுட்டு நீ பார்த்து சந்தோஷப்படலான்னு யோசிக்கிறியா? ஐயோ அப்படி இல்லங்க, அவங்களே ஒண்ணு சேருவாங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சாரதா பிரசாத் பேசிக்கிட்டு இருக்கும் போது பெரிய மருமகளான அனாமிகா பெட்ஷீட்டை எடுத்துக்கிட்டு வந்தா. அத்தை, இங்கதான் வெளியே வந்து உக்காந்துருக்கீங்களா? ரொம்ப குளிருதுன்னு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் இந்தாங்க என்னோட போர்வையை எடுத்துட்டு வந்திருக்கேன். இதையும் போத்திக்கிங்க அத்தை, இதனால குளிர் குறையும். அப்படியாமா? சரிமா குடுமா அப்படின்னு அனாமிகா கொண்டு வந்த பெட்ஷீட்டை கூட சாரதம்மா எடுத்து போத்திக்கிட்டாங்க. அதுக்குள்ள அஞ்சலி வந்தா. அஞ்சலி கூட ஒரு போர்வைய கொண்டு வந்தா. அத்தை உங்களுக்காக போர்வைய கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க அத்தை போத்திக்கிங்க. இத போத்திக்கிட்டா உங்களுக்கு குளிரே இருக்காது. ஐயோ வேண்டாமா அஞ்சலி, இப்பதான் அனாமிகா ஒரு பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து கொடுத்தா. பாரு அஞ்சலி, அத்தைக்கு நான் முதல்லயே பெட்ஷீட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன், அதனால இத நீயே போய் போத்திக்க அப்படின்னு சொன்ன உடனே அஞ்சலிக்கு ரொம்பவே கோவம் வந்தது. வீட்டுக்குள்ள கோவமா போன அஞ்சலி கிச்சனுக்கு போய் அத்தைக்காக சுட சுட சூப்ப செஞ்சு வெளியே வந்து, அத்தை இங்க பாருங்க, உங்களுக்காக நான் சுட சுட சூப் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த சூப்பை குடிங்க, உங்களுக்கு குளிர் தெரியாது. அப்படியாமா? சரிமா குடு அப்படின்னு சூப்பை குடிச்சு பார்த்தாங்க. அந்த சூப்பு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சூப்பை குடிச்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப எதமா இருந்தது. அஞ்சலி, இந்த குளிருக்கு இந்த சூப்பு ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப ருசியா கூட இருக்கு. இனிமே இந்த குளிருக்கு எனக்கு இதே சூப்பை செஞ்சு கொடுத்துரு, என்ன மறுபடியும் செஞ்சு தரவா அப்படின்னு கர்வமா சொன்னா. அத பார்த்து அஞ்சலி முறைச்சு பார்த்தா அனாமிகா மௌனமா பாத்துக்கிட்டு இருந்தா. பிரசாத் மட்டும் 2 மருமகங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. மருமகங்க 2 பேரும் அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் சாரதாவை பார்த்து, பிரசாத் நீ சொன்னது உண்மைதான் சாரதா, 2 மருமகங்களும் உங்ககிட்ட நல்ல பேரு வாங்கணும்னு கஷ்டப்படுறாங்க. ஆமா, இந்த 2 பேர்ல உனக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்? இவங்க 2 பேர்ல எனக்கு யாரு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 2 பேரும் என்னோட மருமகங்க தான். பெரிய மருமக எப்பவுமே ரொம்ப பாசத்தை காட்டுவா. ஆனா சின்ன மருமக கிட்ட அந்த பாசம் கொஞ்சம் குறைவாதான் பாக்குறேனா. சாரதா, 2 மருமகங்களும் உன் மேல ரொம்ப பாசத்தை வச்சிருக்காங்க. பெரிய மருமக பெட்ஷீட்டை மட்டும் தான் உனக்கு கொண்டு வந்து கொடுத்தா. ஆனா சின்ன மருமக நீ உடம்பு நல்லா இருக்கணும்னு சூப்பு கூட செஞ்சுட்டு வந்து கொடுத்தா. இப்போ சின்ன மருமக உன் மேல அதிகமா பாசம் காட்டுறான்னு தானே அர்த்தம்? அது இல்லங்க, இங்க எதுக்காக இப்படி 2 பேரு மேல சந்தேகப்படுறீங்க? இருந்தாலும் அடிக்கடிக்கு இவங்க 2 பேரை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்குள்ள யாரு நல்லவங்க, யாரு ரொம்ப தெளிவா யோசிக்கிறாங்க, ஸ்வார்த்தம் இல்லாம யாரு யோசிக்கிறாங்கன்னு பாக்கணும். பரீட்சையை வச்சு பார்த்த உடனே அது யாரு எப்படின்னு தெரிஞ்சிரும்ல. யாரு உன்னை நல்லா பாத்துக்கிறாங்க, யாரு புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிரும்ல. நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு 2 பேருக்கு பரீட்சை வைக்கிறேன், அதுல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு நாளைக்கு தெரிஞ்சிருங்க. ஒரு நாள் காலையில சாரதம்மா மறுபடியும் கம்பளிய போத்திக்கிட்டு குளிர் தாங்க முடியாம ரொம்ப ஒதறிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ
என்னால இந்த குளிர் தாங்க முடியல. இந்த குளிர்ல செத்துரும் போல இருக்கு. இந்த குளிர்காலம் வருஷத்துல ஒரே நாள் இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அத்தை, என்னாச்சத்த உங்களுக்கு? எதுக்காக இப்படி உதறிக்கிட்டு இருக்கீங்க? என்னன்னுமா சொல்றது? இந்த குளிரை என்னால தாங்க முடியல, அதான் இப்படி உதறிக்கிட்டு இருக்கேன். சரிங்க அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஏதாவது செய்யறேன் இருங்க. அதுக்குள்ள அங்க அனாமிகா வந்தா. அஞ்சலி அங்கே நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து அனாமிகா எதுவுமே பேசாம போயிட்டா. சாரதாவே யோசிச்சு இப்படி சொன்னாங்க. அனாமிகா, நீயும் இங்க வந்துட்டல, நீ வந்ததுனால உங்க 2 பேருக்கும் ஒரு பரீட்சை வைக்கலான்னு இருக்கேன். நான் டெய்லி இந்த குளிரை தாங்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் நீங்க என்ன டெய்லி இந்த குளிர்ல இருந்து காப்பாத்துவீங்கன்னு பாக்குறேன். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நாளையில இருந்து எனக்கு இந்த குளிரே இருக்க கூடாது. உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுக்கறேன். மட்டும் குளிர் இல்லாத பண்ணிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேமா. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். எப்ப எனக்கு ஒரு அவகாசம் கிடைக்கும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு நான் என்ன பண்றேன்னு பாருங்க. அப்படி அஞ்சலி, உன்னை பார்த்த எனக்கு பெருமையா இருக்கு. உன் திறமைய காட்டி நீ யாருன்னு நிரூபிச்சு காட்டு அப்படின்னு அஞ்சலி சொன்ன உடனே அனாமிகா எதுவுமே பேசாம அஞ்சலி பேசுறத நின்னு பாத்துக்கிட்டு இருந்தா. சாரதம்மா அவங்களோட பெரிய மருமகளை பார்த்து இப்படி சொன்னாங்க. அனாமிகா, உன்னோட புத்திசாலித்தனத்தை நிரூபிச்சு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்னைக்குதாம்மா உங்க புத்திசாலித்தனத்தை காட்டணும். சரி அத்தை, என்னோட முயற்சிய நான் செய்யறேன் சொன்ன உடனே சாரதம்மாவுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. மறுநாளுக்காக சாரதம்மா காத்துக்கிட்டு இருந்தாங்க. மாமியார் கேட்ட மாதிரியே 2 மருமகங்க அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. சாரதம்மாவுக்கு குளிரே இல்லாத மாதிரி செய்யறதுதான் அவங்களோட முடிவு. என்னவோ உலக போர் மாதிரி இருந்துச்சு அந்த வீட்ல. இப்படி மறுநாள் காலையிலயாச்சு. அஞ்சலி அதுக்குள்ள கடைக்கு போய் ஏதேதோ பொருளுங்களை பேக் நிறைய வாங்கிட்டு வந்து வச்சா. வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம சாரதம்மா முன்னாடி கொண்டு வந்து வச்சா. நான் உங்களுக்கு புதுசா ஸ்வெட்டரை வாங்கிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லத்த, உங்களுக்கு இந்த ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டா குளிர் கொஞ்சம் கூட இருக்காது. அது மட்டுமா, உங்களுக்கு அடிக்கடிக்கு சூப்பை வேற நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த சூப்பை குடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு குளிரே தெரியாதத்த. பாத்தீங்களா, உங்களுக்கு குளிர் தெரியாத மாதிரி நான் எவ்வளவு நல்ல வேலையை செஞ்சிருக்கேன் அப்படின்னு. அம்மா அஞ்சலி, நீ சொன்ன மாதிரி நீ கொண்டு வந்து கொடுத்த ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டா எனக்கு குளிரே இருக்காது. நீ வேற சூப்பு வேற செஞ்சு கொடுக்கறியா? நல்லாதாமா யோசிச்சிருக்க. அத்தை, நீங்க உங்க பெரிய மருமக என்ன செய்ய போறாங்கன்னு கேளுங்க அத்தை. சரிம்மா, இப்பவே கூப்பிட்டு கேக்குறேன். அனாமிகா, அனாமிகா, இங்க வாமா. சொல்லுங்க அத்தை. ஏமா, எனக்கு குளிர் தெரியாத மாதிரி நான் ஒரு வேலையை செய்ய சொன்னேனே, நீ என்னம்மா செய்ய போற? நான் செய்ய வேண்டியதை செய்வேன். அனாமிகா மண்ணும் மாடோட சாணத்தையும் கொண்டு வந்தா. அதே மாதிரி கொஞ்சம் பில்லுங்களையும் கொண்டு வந்தா. இப்படி மண்ணு, இலை, பில்லு, சாணி எல்லாத்தையும் கலந்து வீட்டுக்கு மேல தேய்க்க ஆரம்பிச்சுட்டா. இப்படி மந்தமா வீட்டு சவருக்கு தேய்ச்சிட்டா. அத பார்த்து அஞ்சலி சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அனாமிகா அக்காவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனாலதான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கா. நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல அத்தை, நீங்க உள்ள போய் பாருங்க, உங்களுக்கே தெரியும். சரிம்மா, நான் இப்பவே போய் பாக்குறேன் அப்படின்னு சாரதம்மா உள்ள வந்தாங்க. சாரதம்மா உள்ள வந்து பார்த்தா குளிரே இருக்குல, நல்லா உடம்பே சூடா இருந்தது. அத பார்த்து சாரதம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. மருமக செஞ்ச வேலையை பார்த்து ரொம்பவே பெருமைப்பட்டாங்க. ஆஹா, அனாமிகா ரொம்ப புத்திசாலியா யோசிச்சிருக்க. உள்ள குளிரே தெரியலமா, ரொம்ப சூடா இருக்கு. நான் கூட நல்லதுதான் செஞ்சேன். ஆமாமா, ரொம்ப நல்லதுதான் செஞ்சேன். நீ அந்த ஸ்வெட்டர் வாங்குறதுக்காக நிறைய காசு செலவு பண்ணி பக்கத்தூருக்கு போய் வாங்கிட்டு வந்த. அதே அனாமிகா இந்த ஊர்ல இருக்கிற இயற்கை பொருளால செலவே இல்லாம வீடு சூடா இருக்கிற மாதிரி என்ன மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு பாரு. புத்திசாலித்தனம்னா இதுதாமா அத்தை. இனிமே நீங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு பெட்ஷீட் இல்லாம நல்லபடியா படுத்து தூங்கலாம். இப்படி அனாமிகா செஞ்ச வேலையால சாரதம்மா சந்தோஷப்பட்டாங்க. அஞ்சலிய பார்த்து சந்தோஷப்பட்டாலும் அனாமிகா தான் 1 ரூபா செலவில்லாம இயற்கை மூலமா வீடு சூடா இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அத கவனிச்சு செஞ்சா. நான் உங்களை விட நல்லபடியா யோசிக்கணும் அப்படின்னு தான் முடிவெடுத்தேன். ஆனா என்னால உங்களை ஜெயிக்க முடியல. நான் அத்தை நல்லா இருக்கணும்னு யோசிச்சேன். ஆனா நீங்க அத்தை கூட சேர்ந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்னு யோசிச்சீங்க. இதுதான்க்கா நம்ம 2 பேருக்கு இருக்கிற வித்தியாசம். நீ ரொம்ப நல்லவ. நான் கூட நீ போற போக்குலயே வரலான்னு யோசிக்கிறேன். அஞ்சலி, உன்னை நான் யாரோன்னு நினைக்கலமா. நீயும் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான். அப்பா கடவுளே, என் மருமகங்க 2 பேரும் சந்தோஷமா ஒத்து போயிட்டாங்க. இந்த சந்தோஷத்துக்கு நம்ம சுட சுட பிரியாணி செஞ்சு சாப்பிடணும்.
அதான் பிரியாணி கூட சேர்ந்து சிக்கன் பக்கோடாவையும் வாங்கி சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். அது சொன்ன உடனே 2 மருமகங்களும் சிரிச்சாங்க. இப்படி அன்னையில இருந்து 2 பேரும் அந்யோன்யமா வாழ்ந்தாங்க. இதே மாதிரி குளிர பார்த்து பயப்படாம சந்தோஷமா வாழ்ந்தாங்க. என்னோட மருமகங்க 2 பேரும் புத்திசாலின்னு சாரதம்மா எல்லாருகிட்டையும் சொல்லிக்கிட்டாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் வணக்கம். ரமேஷ் ரொம்ப வேக வேகமா வீட்டுக்கு வந்தான். அவன் வந்த உடனேயே, அனாமிகா அனாமிகா சீக்கிரமா வந்து சாப்பாடு போடு அப்படின்னு சொன்னதும் அவனோட அம்மா சாரதா வந்தாங்க. என்னடா இது, எப்பவும் சீக்கிரமா வரமாட்ட, அனாமிகா ஃபோன் பண்ற அளவுக்கு லேட் பண்ணுவ, என்னடா விஷயம்? என்னம்மா இது புதுசா கேக்குற? அப்பா காலையிலேயே மீன் பிடிச்சிட்டு வந்தாரு. சீக்கிரம் வராம எப்படி இருப்பேன்? எப்படா வீட்டுக்கு வருவேன்னு இருந்துச்சு. அப்படின்னா உன் ஆசையில மண்ணு விழுந்துருச்சுன்னு சொல்லு. அதை கேட்ட உடனே ரமேஷ் குழப்பத்தோட, என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. அனாமிகாவுக்கு உடம்பு சரியில்லையாம், அவனிதான் மீன் குழம்பு வச்சா. என்னது? என்னம்மா சொல்ற? அப்படின்னா நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். போன தடவை செஞ்ச மீன் குழம்பைய என்னால இன்னும் மறக்க முடியல. பொறுமையா பேசுடா, சத்தமா பேசாத, அப்புறம் மனசு கஷ்டப்படுவா. அவங்க பேசிக்கிட்டு இருக்கறத அவனி கேட்டுட்டு உண்மையிலேயே மனசு கஷ்டப்பட்டான். ஏன்தான் எனக்கு அனாமிகா மாதிரி மீன் குழம்பு செய்ய வரலையோ தெரியல, என்ன குறை வைக்கிறனே தெரியல அப்படின்னு அவனி சொல்லிட்டு இருந்தான். அப்போ ரமேஷ் அந்த இடத்த விட்டு போனான். கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அவனி புருஷன் சுரேஷ், மாமனார் பிரசாத் அங்க வந்து சாப்பாடு போடுன்னு கேட்டாங்க. அதுக்கு சாரதா ரமேஷ் கிட்ட என்ன சொன்னாங்களோ அதையே இவங்கள்ட்டயும் சொன்னாங்க. அதை கேட்டுட்டு அவங்க வேக வேகமா போயிட்டாங்க. அப்போ அவனே மாமியார் சாரதா கிட்ட வந்து, என்னது, எனக்கு மீன் குழம்பு செய்ய தெரியாதுன்னு தெரிஞ்சும் கூட ஏன் என் கையால செய்ய வச்சுங்க? நீங்களே செய்யலாம்ல. இப்ப வீட்ல இருக்க யாருமே சாப்பிடாம வெளியில போய்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் என்ன திட்டுவாங்கல்ல. என்னடி செய்ய சொல்ற? மீன் குழம்பு செய்ய கத்துக்கோன்னு 100 தடவை சொன்னாலும் நீ அனாமிகா கிட்ட கத்துக்க ரெடியா இல்ல. அது என்ன ஏன் தப்பா? அதை கேட்டதும் அவனி ரொம்ப கோபமா, அத்த இப்படி சொல்லிட்டீங்கல்ல, அனாமிகாவை விட சூப்பரா மீன் குழம்ப நான் வச்சு காட்டுறேன், நீங்க பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு கோபமா அந்த இடத்த விட்டு போனா அவனி. அதை கேட்டு மாமியார் சிரிச்சாங்க. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் அனாமிகா மாமியார் கிட்ட வந்து, அத்த 2 பேரும் மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கிட்டு வரலாம் வாங்க, உங்க பிள்ளைங்களுக்கும் மாமாக்கும் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுங்க, 1/2 மணி நேரத்துல சமைச்சு வைக்கிறேன். அவங்க இந்நேரம் ஹோட்டலுக்கே போயிருப்பாங்க. சரி, அவனி பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு நான் சொன்னேன், இப்ப எதுக்கு மீன் குழம்புன்னு வந்து நிக்கிற? பரவாயில்ல அத்த, இப்ப கொஞ்சம் நல்லாதான் இருக்கு அப்படின்னு அனாமிகா கிச்சனுக்குள்ள போனா. கிச்சன்ல போய் மீன் குழம்ப ருசி பார்த்தா. அத நக்கி பார்த்துட்டு, ச்சீ, இது என்ன இவ்ளோ கேவலமா இருக்கு, மீனை சரியா கழுவலன்னு நினைக்கிறேன், அதான் ஒரே கவுச்சு நாத்து அடிக்குது, இவள ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாமியார கூப்பிட்டுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் மீன் வாங்கினா. மாமியாரும் மருமகளும் சேர்ந்து ராத்திரிக்கு மீன் குழம்பு செஞ்சாங்க எல்லாருக்காகவும். இப்படி அந்த மீன் குழம்பு செய்யும்போது அந்த வாசனை அவனி மூக்க தொலைச்சுது. அடடா அனாமிகாக்கா, உன் கையில அப்படி என்னதான் இருக்கு? நீ செஞ்சா மட்டும் எப்படி இவ்ளோ வாசனை வருது? இவ்ளோ அருமையா மீன் குழம்பு வைக்கிறியே, இனிமே லாபமே கிடையாது. உன்னை விட சூப்பர் மீன் குழம்ப நான் வச்சே காட்டி ஆகணும். இந்த ஊர்ல இருக்க எல்லா ஹோட்டலுக்கும் போயிட்டு எங்க நல்லா மீன் குழம்பு செய்யறாங்களோ அங்க கத்துக்கிறேன், எல்லாருக்கும் மீன் குழம்பு செஞ்சு தரேன், எல்லார்கிட்டையும் சபாஷ்னு பேர் வாங்குறேன். என் மீன் குழம்பு முன்னாடி ஓ மீன் குழம்பு ஒண்ணு இல்லன்னு சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சு ஹோட்டல்ல வேட்டைய ஆரம்பிச்சா அவனி. அக்கம் பக்கத்துல இருந்த எல்லா ஹோட்டல்லையும் மீன் குழம்பு ஆர்டர் பண்ணி அதை சாப்பிட்டு பார்த்தா. அன்னைக்கு வாரம் முழுக்க வீட்ல உள்ளவங்களுக்கு தெரியாம ஹோட்டல்லையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. ஒரு ஹோட்டல்ல அவளுக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா அந்த ஹோட்டல் முதலாளி கிட்ட வந்து கையில கால்ல விழுந்து ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டு பார்த்தா. முதல்ல அந்த முதலாளி ஒத்துக்கல. அதுக்கப்புறமா அவனி அழுதுகிட்டே வீட்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னா. அவர் ஒத்துக்கிட்டாரு. இங்க பாருமா, இங்க மீன் குழம்ப கத்துக்கோங்க, ஆனா உங்க வீட்ல தான் செய்யணும். இத கத்துக்கிட்டு வெளியில ஹோட்டல்லாம் வைக்க கூடாது, இப்பவே சொல்றேன். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க. அங்க இருந்த ஷெஃப் அவளுக்கு மீனை ஆயறதுல இருந்து கழுவுறதுல இருந்து கட் பண்ணி செய்யற வரைக்கும் எல்லாம் கத்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, மறுநாள் அவளை மறுபடியும் வந்து அவளையே செய்யவும் சொன்னாரு. அத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா அவனி. என் மேல நம்பிக்கையோட நீங்க இப்படி சொன்னத நான் மறக்கவே மாட்டேங்க, கட்டாயமா நாளைக்கே இங்க வந்து மீன் குழம்ப செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவரும் சரின்னு சொன்னாரு. அன்னைக்கு அப்படியே போச்சு.
மறுநாள் ஹோட்டலுக்கு அவனி வந்தா. மீன் குழம்ப அவளாவே ரெடி பண்ணினா. அத ருசி பார்த்த ஹோட்டல் முதலாளி ஷெஃப் 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு அவகிட்ட சொன்னாங்க. அத கேட்டு அவனி சந்தோஷப்பட்டு நேரா மீன் கடைக்கு போனா. அங்க மீனை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அத பார்த்த அவனியோட மாமியார் ஆச்சரியப்பட்டாங்க. அனாமிகாக்கா, ஒரு சின்ன போட்டி வச்சுக்கலாம் வாக்கா. என்ன போட்டிடி அது? நீதான் மீன் குழம்பு நல்லா வெப்பல்ல, வீட்ல நம்ம 2 பேரும் இன்னைக்கு மீன் குழம்பு போட்டி வச்சுக்கலாம். வீட்ல உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். யாரோட மீன் குழம்பு ஜெயிக்குதுன்னு சொல்லட்டும். இத தூரத்துல நின்னுட்டு இருந்த மாமியார் சாரதா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னடியே, உனக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? அனாமிகா எவ்ளோ அருமையா மீன் குழம்பு வைப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். நீ தோக்கறது நிச்சயம். அப்படியாத்த, முதல்ல செஞ்சு காட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறமா ரிசல்ட்ட சொல்லுங்க. நான் ரெடிதான் அப்படின்னு அனாமிகா சொன்னா. 2 பேரும் சேர்ந்து மீன் குழம்ப ருசி பார்த்து வச்சாங்க. மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருந்தது. என்னது இது? ஏன் மீன் குழம்ப விட அவ மீன் குழம்புல இருந்து வாசனை ரொம்ப அருமையா வருது. நான் தோத்து போயிடுவேனோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கே. எனக்கா தோத்துருவோன்னு பயமா இருக்கா? எனக்கு எதுக்கு பயம்? எனக்கு பயம்லாம் அவசியமே இல்ல அப்படின்னு சத்தமா சொன்னா. அவனையும் சரின்னா 2 பேரும் மீன் குழம்ப தயார் பண்ணாங்க. 2 பேரும் சேர்ந்து மீன் குழம்ப அங்க வச்சாங்க. எல்லாரும் வந்து டைனிங் டேபிள்ல உட்கார்ந்தாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி அனாமிகா அவனி செஞ்ச மீன் குழம்ப ருசி பார்த்தா. அடடா, என் கதை முடிஞ்சது. அவனி இவ்ளோ சூப்பரா மீன் குழம்பு வைப்பான்னு நான் நினைக்கவே இல்லையே. இன்னைக்கு என் கதை அவ்வளவுதான். எல்லாரும் அவளதான் புகழ போறாங்க. மீன் குழம்பு ராணி அப்படிங்கிற பேரை அவ பறிச்சுக்க போறா அப்படின்னு பயந்து போய் மாமியார் கிட்ட போய் அதே விஷயத்த சொன்னான். என்னம்மா சொல்ற, வா பாக்கலாம் அப்படின்னு அவங்களும் வந்து மீன் குழம்பு ருசி பார்த்தாங்க. பயங்கர ருசியா இருந்ததுனால, நிஜமா சூப்பரா இருக்கேம்மா, இத நம்ம ஆம்பளைங்க சாப்பிட்டாங்கன்னா அவளைய புகழ்வாங்க. அப்போ அனாமிகா பயந்து போய், என்ன பண்றது அத்தை இப்போ? உப்பையும் காரத்தையும் அள்ளி கொட்டி கெடுத்துடலாம், சரியா போயிடும். ஐயோ, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கா அத்தை. இது இல்லாம வேற ஏதாவது சொல்லுங்க. வேற ஏதாவது வேணும்னா பாத்திரத்தை மாத்தி வைக்கணும். அதுக்கு அனாமிகா ஒத்துக்கவே இல்ல. அனாமிகா மாமியார் கிட்ட இப்படி சொன்னா. சரி விடுங்க அத்தை, வெளியால் யார புகழ போறாங்க? நம்ம ஆளு தானே, அதுவும் நம்ம அவனிய தான் புகழ போறாங்க. அவ கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைக்கட்டும். எத்தனை தடவை அவளை அவமானப்படுத்திருக்காங்க. போட்டும் விடுங்க. இப்ப மட்டும் நான் பொறாமப்பட்டா வீட்டு பெரிய மருமகளா நான் பண்றது தப்பு. விட்டுடலாம் அத்த அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வெளியில வந்தா. அது எல்லாத்தையும் அவனி கேட்டுட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் சாப்பிட வந்து உட்கார்ந்தாங்க. 2 பேரும் மீன் குழம்ப கொண்டு வந்து டேபிள்ல வச்சாங்க. எல்லாரும் அதை சாப்பிட்டுட்டு, 2மே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, 2மே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அனாமிகா செஞ்சது நல்லா இருக்கு, ஆனா இந்த பாத்திரத்துல உள்ள மீன் குழம்பு இன்னும் அற்புதமா இருக்கு, இது யாரு செஞ்சதுன்னு கேட்டாங்க. அப்போ அனாமிகா ஏதோ சொல்ல வரும்போது அவனி குறுக்கிட்டு, இந்த பாத்திரத்துல உள்ளது அனாமிகாது, அதுல உள்ளது நான் செஞ்சது, எப்பவுமே அக்கா செய்யறது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு அவனி சொன்னான். அவங்க எல்லாரும், இந்த தடவை கூட நீ ரொம்ப நல்லா குழம்பு வச்சிருக்க அனாமிகா, இதுக்கு முன்னாடி அனாமிகா எப்படி செஞ்சாலோ அதே மாதிரி இருக்கு, இந்த தடவை அனாமிகா செஞ்சது இன்னும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவ சொன்னதை கேட்டு அத்தையும் அனாமிகாவும் கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. சாப்பாடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அனாமிகா அவனி கிட்ட வந்து சொன்னான். அவனி, நீ செஞ்ச மீன் குழம்பு போய் நான் செஞ்சேன்னு எதுக்காக சொன்ன? அத்தையும் நீயும் கிச்சன்ல நின்னு பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எனக்காக நீ இவ்ளோ யோசிக்கிறன்னும் போது உன்னை பத்தி நான் யோசிக்கவே மாட்டேனா அக்கா? உன் மேல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கை வீண் போக கூடாது. மீன் குழம்பு நீ நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறாங்க, அது அப்படியே இருக்கட்டும், நான் இப்படியே இருக்கேன். என்னாலையும் மீன் குழம்ப நல்லா பண்ண முடியுங்கிறத நிரூபிச்சிட்டேன், எனக்கு அது போதும். நான் ஜெயிச்சிட்டேங்கிற விஷயம் என்னோட மனசாட்சிக்கு தெரியும் அக்கா. நான் மீன் குழம்பு நல்லா வைக்கலாம் அவனி, ஆனா உன் அறிவு அதை விட பெருசா இருக்கு அப்படின்னு நன்றி சொன்னா அனாமிகா. மாமியார் 2 மருமகள்களையும் பார்த்து அவங்க கிட்ட இப்படி சொன்னாங்க. நீங்க 2 பேரும் எப்பவும் இதே மாதிரியே ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். நானே சில சண்டைகளுக்கு காரணமாயிட்டேன், என்ன 2 பேரும் மன்னிச்சிருங்கடிமா. நீங்க 2 பேரும் என் 2 கண்கள் மாதிரிமா அப்படின்னு 2 பேரையும் பிடிச்சுக்கிட்டாங்க சாரதா. இப்படி 2 மருமகள்களோட மீன் குழம்பு பந்தியம் குடும்பத்துல உள்ள எல்லாரையும் ஒண்ணு சேர்த்ததோட இல்லாம சந்தோஷத்தையும் பிறக்க வச்சுது. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் வேணும்னா எங்க சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஸ்டோரி பாத்தீங்களா? இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். பாய்.